வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். இது ஒரு ஃபேமிலி டூர் அப்படின்றதுனால நான் பார்த்தீங்கன்னா நியூ ஃபேமிலி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு மெட்ரிக் ஃபர்னிச்சர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ அதில் ரெஃபரன்ஸ் லெவல் நார்த் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அந்த 4 டைரெக்ஷன் இருக்கும். ஸோ அதில் பேக் வியூ போயிட்டு அந்த சோபாவோட ஹைட்டு, அந்த சிட்டிங் லெவலு, அந்த சப்போர்ட் லெவலு எல்லாமே நான் செட் பண்ணி ஆகணும். ஸோ கிரவுண்ட் லெவலிருந்து அந்த பெட்டோட பாட்டம் லெவல் செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் போய்ட்டு சென்டிமீட்டர் செட் பண்ணிக்கலாம். இப்போ கிரவுண்ட் லெவலிருந்து சோபாவோட பாட்டம் லெவல் செட் பண்ணுறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 சென்டிமீட்டர் செட் பண்ணிக்கலாம். அடுத்து சோபாவோட சிட்டிங் லெவல் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலிருந்து ஒரு 40 சென்டிமீட்டர் செட் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் லெவல் ஸோ நான் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஹைட் 40 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இந்த சப்போர்ட்டிங் சோபா பார்த்தீங்கன்னா சிட்டிங் சோபாவிலேருந்து கரெக்டாக ஒரு 30 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணி 30 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இந்த ஃப்ரண்ட்டு பேக் வியூலேருந்து பார்க்கும்போது இதாங்க நம்ம க்ளவுஸ் பண்ணணும். இந்த டைமென்ஷனை எடுத்து விட்டுலாம். இப்போ ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் போயிடலாம். ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் போய்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்துட்டு சோபாவை க்ரியேட் பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா சோபாவோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 160. சரிங்களா. 160 சென்டிமீட்டருக்கு 50 சென்டிமீட்டர். ஸோ 160 விட இங்கிட்டு 80 சென்டிமீட்டர் சென்டர்லேருந்து வித்து. சரிங்களா. ஸோ இங்கிட்ட 160 கொடுத்துருங்க. அடுத்து வித்து பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்ரு. ஸோ சென்டர்லேருந்து 50 சென்டிமீட்டர். ஓகேங்களா. அடுத்து ஃபுல் சைஸ் 100 சென்டிமீட்டர். ஓகேங்களா. நான் செட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜெல்லாம் ஷார்ப்பாக இருக்கும், அதை கர்வாக ஆக்குறோம் அப்படின்றதுக்காக நான் பார்த்திங்கன்னா அந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு 4 சென்டிமீட்டர் ரேடியஸில் நான் கர்வாக க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு மாடிஃபை கொடுத்துருங்க, செட்டுருங்க. சரிங்களா. இப்போ போய்ட்டு எலிவேஷன் லெவலில் போய்ட்டு நம்ம அந்த ஹைட்டை செட் பண்ணுவோம். அது சிட்டிங் லெவல், இது கிரவுண்ட் லெவல்லேருந்து இந்த பெட்டோட ஆஃப்செட் லெவல். சரிங்களா. செட் பண்ணிட்டு 3D வியூ போய் பார்க்கலாம். ஓகே, க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜை நமக்கு ஒரு கர்வாக காட்டணும் அப்படின்றக்காக பார்த்தீங்கன்னாக்க வாய்ட்ஸில் போய்ட்டு வாய்ட் ஸ்வீப் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் செட் லைன் முதல் பிக்கப் லைன் கொடுத்துட்டு இதில் தான் நம்ம அந்த கர்வாக வரைப்போம். அது ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ப்ரொஃபைல் போய்ட்டு நான் அப்படியே பிக்கப் லைன் கொடுத்துக்கிறேன். ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ 4 சைடு அந்த கர்வும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சோபாவோட எட்ஜு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வாக இருந்தால் தான் வரணும்னா உட்காரும்போது ஒரு மாதிரி அழுத்தம். சரிங்களா. ஸோ எடிட் ப்ரொஃபைல் போய்ட்டு இப்போ நம்ம அந்த வியூ நான் போய்க்கிறேன். இந்த லைன் கமாண்டை கொடுத்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ மாடிஃபை அந்த கர்வை செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் கிளிக் பண்ணிவிட்டு ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னாக்க இந்த லைனை ட்ராக் பண்ணி அந்த ஜாயினில் இழுத்து விட்றேன். நான் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, இதை அப்படியே செலக்ட் பண்ணி கீழேயும் கொண்டு வரணும். ஸோ மிரர் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் கமாண்டை கொடுத்து அப்படியே இறக்கி கீழே வச்சிடலாம்.
ஐசோமெட்ரிக் வியூ போயிட்டு ஓகே கொடுத்துருங்க. கிளிக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா கர்வாக உண்டாயிடுச்சு. அந்த ஷார்ப்பாக இல்லாமல் அந்த மனம் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ ரியலிஸ்டிக் பண்ணிங்கன்னா அந்த மனம் வந்து கர்வாக வந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்கன்னா ஸோ வந்து இந்த மோடு செட் பண்ணிவிட்டு இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு பை கேட்டகரியில் மெட்டீரியல்ஸ் மாற்றணும். இது வந்து கார்பெட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் வியூவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்லா பார்த்துருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போ சிட்டிங் சோஃபா க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த சப்போர்ட் சோஃபா வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட்டு எக்ஸ்ட்ரூஷன் பிக்கப் பிளான். ஸோ 11 ஒன்றில் வச்சுக்கிட்டே அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ராக் பண்ணி எக்ஸ்ட்ரூஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்குலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த எட்ஜில் செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலராக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கரெக்டாக அந்த சோஃபாவோட எட்ஜில் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அலைன் பண்ணி கரெக்டாக இதில் உட்கார வச்சுக்கோங்க. அலைன் பண்ண முடியலன்னா மூவ் கமாண்டை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த எட்ஜில் உட்கார வச்சிடலாம். இப்போ இந்த எட்ஜை பூராத்தையும் கர்வாக மாற்றணும். சரிங்களா? இன்னும் கரெக்டாக உட்காரல. அதாவது மூவ் பண்ணி கரெக்டாக சோஃபாவோட எட்ஜுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த எட்ஜை பூராத்தையும் கர்வாக மாற்றணும். ஸோ இந்த டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்பயும் போல் நமக்கு 4 சென்டிமீட்டர். இந்த எட்ஜை 2 எட்ஜை செலக்ட் பண்ணினாலுமே அதுவாகவே வந்து நான் உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகிக்கிறோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ எலிவேஷன் வியூ போயிட்டு நமக்கு வந்து அந்த ஹைட்டை வந்து மாற்றணும். ஸோ சிட்டிங் லெவலேருந்து அந்த சப்போர்ட் லெவல் அந்த கரெக்டாக அதை ட்ராக் பண்ணி இழுத்து உட்கார வச்சுட்டு வேண்டியது. உங்களுக்கு சப்போர்ட் லெவல் வேண்டாம், கொஞ்சம் ஹைட் வேண்டாம், ஹைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. சோஃபா க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதோட மெட்டீரியலையும் நம்ம வந்து மாற்றிட வேண்டியதான். சரிங்களா? மாற்றினா ஒரு கரெக்டான சோஃபா வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த சோஃபா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து ப்ராஜெக்டில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஆர்கிடெக்ட் டெம்ப்ளேட்ஸ் ஓகே கொடுத்துடலாம். ஸோ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓப்பன் ஆன முன்னாடி இதில் வந்துட்டு நம்ம வந்து யூனிட் செட் பண்ணி வால் க்ரியேட் பண்ணுவோம். சென்டிமீட்டர் ஓகே கொடுத்துருங்க. இப்போது வால் க்ரியேட் பண்ணலாம் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில். ரூமுக்குள்ளே வந்து சோஃபா அரேஞ்ச் பண்ணுற மாதிரி. சரிங்களா? இந்த அன்கனெக்டட் ஹைட் வந்து லெவல் 2ன்னு செட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபுல் ஹைட்டாக தெரியும் வால் வந்து. ஸோ எடிட் ஆகி போய்ட்டு வால் வந்து என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செலக்ட் பண்ணிடலாம். உள்ளே போய்ட்டு பை கேட்டகரி மெட்டீரியலில் ஜிப்சம் வால்போர்டு அப்படின்ற மெட்டீரியலை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு அப்ளை ஓகே. ஒரு ஹால் மேலே க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே மாதிரி இப்போ இதை வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம சோஃபா க்ரியேட் பண்ணதை வந்து அதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து லோடின் ப்ராஜெக்ட்டு சோஃபா இருக்குது. செலக்ட் பண்ண லோடின் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து ப்ராஜெக்டில் வந்து லோட் ஆகி இங்கே டைரெக்டாக நம்ம வந்து எங்கே வேணுமோ அங்கே வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கத்து ஒரு 3 சோஃபா, அதுமான லெஃப்டில் ஒரு 2 சோஃபா செட் பண்ணலாம். இந்த எட்ஜு சென்ட்ரு வேணாம், இந்த எட்ஜ்லேயே சென்ட்ரு வச்சிடலாம். அதுமான அடுத்து 1
ஓகே, அப்புறம் ரைட் சைடும் செட் பண்ணலாம். டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆயிரும். இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த வாலை வந்து கரெக்டாக வந்து அப்படியே மூவ் பண்ணி கரெக்டாக பெட்டோட எட்ஜு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அடுத்து இந்த அலைன்மெண்ட் டூலை யூஸ் பண்ணி இந்த சோஃபாவை கரெக்டாக அந்த வாலோட எட்ஜுக்காக அலைன்மெண்ட் பண்ணிடலாம். ஓகே, மறுபடியும் பண்ணலாம். ஓகே, கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா? சோபா அப்படி தான் க்ரியேட் பண்ணோம். ரியலிஸ்டிக் வியூவில் கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.